வர வர சிறகடி காசு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பத்தில் கிறிஷ் உண்மையிலே அவங்க அம்மா வந்து துபாயில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா முடிவு பண்ணி சில விஷயங்கள் கேட்குறாரு. அதாவது பேரிச்சம்பளம்னா என்னன்னு தெரியுமா, உங்கள் அம்மா வெளியூர்லேருந்து வரும்போது பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிறிஷ்க்கு அப்படி பேரிச்சம்பளம்னா என்னன்னே தெரியல. ஸோ இது வந்து சத்யாவுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. உண்மையிலே அவங்க அம்மா துபாயில் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு முறையாவது பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துருந்துருக்கணும். ஆனால் கிறிஷ்க்கு பேரிச்சம்பளம் அப்படின்ற விஷயம் என்னன்னே தெரியல. ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பண்ணலை அப்படிங்கும்போது சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சத்யா யோசிக்கிறாரு. அண்ட் கிறிஷை போய் ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்கூலில் விடுறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முத்து மீனா கிட்ட தான் கிறிஷ் இருப்பார் அப்படின்ற மாதிரி மீனா முத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த கார்டியன் கிட்ட வந்து கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியோட நிர்வாகி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு எனக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா கிறிஷோட மனநிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. நாங்கள் வந்து அவனை ரெகுலராக வச்சுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு எங்கள் கூட இருந்தான் அப்படின்னா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்பயும் போல் ஹாஸ்டல்லே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு அந்த ஹெச்ஆர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஓகேப்பா இங்கே பாருங்கள் நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ரோகிணிகிட்ட கேட்டால் விடமாட்டாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த சம்பவம் அதாவது நம்ம முத்து மீனா வந்து கிறிஷை இங்கே வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து கூட்டு வர சொல்கிறாங்க மகேஸ்வர்கிட்ட சொல்லி. மகேஸ்வரும் போய் ரோகிணியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ கிறிஷும் வராரு. கிறிஷ் வந்து என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா, ஒன்று நான் உன் கூட வருவேன், இல்லை மீனா ஆண்டி வீட்டில் இருப்பேன். ஸோ வேறு எங்கேயுமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிறிஷ் தெளிவாக சொல்கிறாரு. இது வந்து ரோகிணிக்கு பயங்கரமாக கோவத்தை ஏற்படுத்துது. அது எப்பறம் நீ என் கூட இருப்பேன் இல்லைனா மீனா ஆண்டி வீட்டில் இருப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா மீனா வீட்டில் இருக்கிறது ரோகிணிக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. உடனே அடிக்கிறதுக்காக கையெல்லாம் ஓங்குறாங்க. அண்ட் கிறிஷ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து கண்டிப்பாக உங்க கூட வரமாட்டேன், நான் வந்து மீனா ஆண்டி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் கூட கூட்டு போக முடியாது, நீ அதுக்கு பதில் மகேஸ்வரி ஆண்டி கூட போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்க கூட போக மாட்டேன், நான் மீனா ஆண்டி கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் அடம்பிடிக்க ரோகிணி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அடிக்க கை வாங்கவும் நம்ம கிறிஷ் வந்து இறங்கி ஓடி போயிட்டார். ஏமா தாய் ஆளை விடுமா, நான் கிளம்புறேன், நான் மீனா ஆண்டி வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடி போயிட்டாரு. அப்போ ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு இதுக்கப்புறம் வந்து அவன் மீனா வீட்டுக்கு தான் போகிறான், அதை நம்மளால் தடுக்க முடியாது. அப்போது இவன் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியல. இன்றைக்கி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உலாவிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் ஒருவேளை உண்மையை சொல்லிடுவானோ, அப்படி உண்மையை சொன்னால் என்னென்ன நடக்கும், அதை என்ன பண்ணலாம், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். எப்படியாவது கிறிஷை வந்து சொல்ல விடாமல் செய்யணும், அல்லது கிறிஷ் சொன்னாலுமே அதை வேறு விதமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயமாக பயங்கரமாக யோசிச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா, சத்யா, அதுக்கப்புறம் சீதா இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. சீதா இப்போ அந்த பையனோட நிலைமை என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மீனா கிட்ட கேட்குறாங்க. மீனா சொல்கிற தகவல் வந்து சீதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா அதோட பையனோட மனநிலை கொஞ்சம் சரியில்லைக்கா, நம்ம தான் அவனுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நம்ம தான் அவனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. சீதா எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் இருக்காங்க, குழந்தைங்களோட மனசு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்காகவே அந்த டாக்டர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீதா சொல்றாங்க. அப்படியா, சரி நீ அந்த டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கு, நம்ம என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்றாங்க. அண்ட் முத்துவுக்கு அது ஓகேன்னு படுது. அப்போ முத்து மீனா சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கிறிஸ் மனசுக்குள்ளே என்ன உண்மை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண போகிறாங்க. அண்ட் மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்களா சீதா ஹாஸ்பிட்டலில், அவங்க வந்து குழந்தைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க மனநிலையை மாற்றிடுவாங்களாம், அல்லது அவங்க அம்மாவை பற்றி கிறிஷோட அம்மாவை பற்றி அவங்க சொல்லிடுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வழக்கம் போல் வீட்டில் நடுகாலில் தான் இவங்க இருக்காங்க. நடுகாலில் இருந்து பேசினாதான் ரோகிணி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இவங்க பேசுகிறத கவனிச்சிட்டாங்க. கவனிச்சுட்டு விடிஞ்சா மறுநாள் வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா ரோகிணிக்கு ஒரு பயம் இருக்குது, எங்கே கிறிஷ் வந்து உண்மையை சொல்லிட்டு நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுநாள் விடிஞ்சோடனே ஒரு கால் பண்ணுறாங்க, சீதாவுக்கு கால் பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு அட்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அவங்க எதுக்கு என்ன ஏது அப்படின்னு சீதா கேட்கும்போது, எனக்கு இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி மகேஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்கான், அவளுக்கு தான் கவுன்சிலிங் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நான் வாங்கி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கவுன்சிலிங் வாங்கி வைக்க போகிறாங்க. வாங்கி வச்சா இவங்க எதுக்காக போகிறாங்க, கவுன்சிலிங்காக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த பையன் என்ன சொல்லலாம், அவனை வந்து எப்படி மிரட்டி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல விடாமல் ஆக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் அப்போ முத்து மீனா வந்துட்டாங்க, நம்ம பையனை கூப்பிட்டுட்டு, அதாவது நம்ம கிருஷை கூப்பிட்டுட்டு முத்து மீனா அங்கே வந்திருக்காங்க. அப்போ சீதாவை கூப்பிட்டு சீதா கேட்குறாங்க எங்கே இருக்கார் அந்த டாக்டர், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த டாக்டர் இந்த மாதிரி இருப்பார், இந்த டைம் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி அந்த பக்கம் நடந்து வர்றாங்க. ஸோ ரோகிணி நடந்து வர்றதை பார்த்துட்டு கேட்குறாங்க நம்ம மீனா, ஏங்க அங்கே பாருங்கள் ரோகிணிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிக்கிறாரு. அப்போ சீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை மாமா அவங்க நேற்றே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தெரிஞ்சு வாங்கலாங்களா தெரியாமல் வாங்கினாங்களான்னு தெரியாது, பட் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது சீதா கிட்ட சொல்லிட்டார் முத்து, சரி சீதா நீ பார்த்துக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நாங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடும், நீ கூடவே இருந்து கிருஷ்ணை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க மாமா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கிருஷ் வந்து என் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்டே சொல்லிட்டாங்க. கிருஷ் டாக்டர் என்ன கேள்வி கேட்டாலும் நீ சரியாக பதில் சொல்லணும், நீ வந்து மனசுக்குள்ளே எதோ வச்சு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கிறிஸ்ட சொல்லிட்டாங்க. கிறிஸும் சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே நேரம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஷை கூப்பிட்றாங்க, கிறிஷ் இங்கே வா, மீனா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் என்ன கேட்குறாங்களோ அந்த உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்ல, இங்கே பார் எதுவுமே நீ சொல்லக்கூடாது, என்னை பற்றின ஒரு விஷயத்த கூட நீ யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்ட. ஸோ கிறிஷுக்கு என்ன செய்யறதுனே தெரில, என்னடா ஒருத்தி சொல்லுன்றா ஒருத்தி சொல்லாதுன்றா, இப்போ என்னதான் நான் செய்ய அப்படின்ற மாதிரி கிறிஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கிறிஸ் வந்து என்ன செய்ய போகிறாரு, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு இஷ்யூ தெளிவாக தெரியுது, கிறிஸ்னால இதுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை சந்திக்க போகிறாரு. அதே மாதிரி ரோஹிணிக்கும் இனி அடுத்தடுத்து பெரிய சம்பவமெல்லாம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரோஹிணி இப்போ தானே வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வருது. இனி அடுத்தடுத்து பாருங்களேன், ரோஹிணிக்கு எதிராக எல்லா விஷயமும் நடக்கும். ரோஹிணி என்ன தப்பு பண்ணாலும் உடனே மாட்டிக்கிடுவாங்க. ரோஹிணி பற்றின விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இனி ரோஹிணிக்கு கொஞ்சம் கெட்ட காலம்தான் சொல்லியாகணும். ஏன்னா ரோஹிணி இனி என்ன தப்பு பண்ணாலும் தப்பிக்கவே முடியாதுங்க. ரோஹிணி இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாட்ட தான் போகிறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே இனி அடுத்தடுத்து வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. ரோகிணி ரெடி ஆகிட்டாங்க, எப்படியாவது எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சமாளிச்சாகணும். ஏன்னா வேறு வழி கிடையாது, ரோகிணி தான் ஆரம்பித்து வச்சாங்க, ஸோ அவங்க தான் முடிச்சு வைக்கணுன்றதுனால அவங்க வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டாங்க. என்ன தான் நடக்கட்டும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க. ஸோ இனி அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து அவங்க செய்ய போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் முத்து மீனாவுக்கு என்ன பெனிஃபிட், என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ தான் அடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத தேட முடியும், இல்லைனா கஷ்டம். ஸோ முத்து மீனா மனசில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாமல் இவங்களா ஒரு முடிவெடுத்து எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இனி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனா கிட்ட முதல்ல பேசுவாங்க. பேசி அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன இவங்க ஒவ்வொரு விஷயமா பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் முத்து மீனா என்ன பிளான் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே தெரிய வந்துடும். அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளானை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த பிளானை வச்சே செஞ்சுருவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப லேஸ்பட்டவங்க கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனாவை எப்படி மாட்டி விடுறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் முத்து மீனா கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது. அவங்கள எப்படிடா மாட்டி விடலாம், எப்படிடா அவங்கள வந்து பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் யோசிப்பாங்க. இதுக்கப்புறம் யோசிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால இவங்ககிட்ட நம்ம முத்து மீனா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து எப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இருந்தாப்புல ஏதாவது ஒரு வேலையை பார்த்துவிட்டு போயிடுவாங்க. இது கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அல்லது ஒரு பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஸோ அதனால இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் இவங்க தயாரானால் மட்டும்தான் உண்டு. இவங்க தயாராகாமல் சரி நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். ஸோ அதனால ரோகிணி அப்படி மட்டும் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அப்படி விட்டுட்டா இவங்களுக்கே தெரியும் இங்கே என்ன நடக்குது, என்ன சுச்சுவேஷன், என்ன பண்ணுவாங்க நம்மளை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஏன் அப்படின்னா அவங்க இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. தன்னை பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயமும் சரி, ஒவ்வொரு பிளானும் சரி திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால அடுத்து என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சால் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயம் அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன பிளான் பண்ணணும், எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்காவாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இனிமேல். ஸோ புதுசாக பிளான் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இனிமேல் பக்காவாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது முதல் கூட நல்ல ஒரு வரைவாக திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இவங்க என்ன பிளான் போட்டாலும் அது நடக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ரோகிணியை வீழ்த்தணும் அப்படின்னா ரோகிணியோட பிளான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். ரோகிணி அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தாங்க ரோகிணியை பற்றி யோசிக்கவே முடியும். இல்லை அப்படின்னா ரோகிணியை பற்றி யோசிக்கிறது, ரோகிணியை பற்றின விஷயங்கள் கேட்குறது எல்லாமே கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் ரோகிணியை தோக்கடிக்கணும் அப்படின்னா ரோகிணி யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விஷயங்கள் தான் ரோகிணிக்கிட்ட செய்ய முடியுமே தவிர்த்து இவங்க நினைக்கிற மாதிரி ரோகிணியை அவ்வளோ ஈஸியாலாம் தோக்கடிச்சிட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்து என்ன திட்டம் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிளான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவங்களோட எண்ணங்கள் அப்படி, இவங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அப்படி தான். இவங்க போடுற பிளான் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயுமே ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தெளிவாக இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு வந்தாலே மாட்ட போகிறது இவங்க தான் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ரோகிணிக்கிட்ட கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. விட்டுட்டு ரோகிணி நம்மளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நினச்சி, இப்போ மகேஸ்வரியே இருக்கட்டுமே, மகேஸ்வரி அதே மாதிரி தான் ரோகிணி தானே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்களோ இல்லை ரோகிணி கிட்ட சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதோட காலி அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட அவ்வளோதான், அவங்களோட கதையே முடிஞ்சு போச்சு. ரோகிணி சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படி இவங்களோட ஃப்ரெண்டு வித்யாவை சோழியை முடிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களே சோழியை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தெரியல ரோகிணியை பற்றி, ரோகிணி எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. பட் ரோகிணி எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து என்ன பிளான் போடுவாங்கன்றது கூட நல்லாவே தெரியும். அதனால் இதுக்கப்புறம் ரோகிணி விஷயத்தில் ரொம்பவே உஷாராக இருக்கிறது இவங்க எல்லாருக்குமே நல்லது. முத்து மீனாவுக்கு அப்போ முத்து மீனா இதே தப்பை மறுபடியும் செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக முத்து மீனாவுக்கு தான் சிக்கல், முத்து மீனாவுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க நினச்சிக்கிறாங்க ஈஸியாக நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இனிமே தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. இப்போ வரைக்கும் ஆரம்பித்ததெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இனிமே ஆரம்பிக்க போகிறது இல்லையா, இதுதாங்க உண்மையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் பெருசாக ஒன்றும் தெரியாமல் இருந்துட்டாங்க. பட் ரோகிணி இதுக்கப்புறம் அப்படி சும்மா இருக்க மாட்டாங்க. ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் எப்போ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் இதுக்கப்புறம் ரோகிணி சும்மா விட மாட்டாங்க. என்னடா செய்யலாம், இவங்களை எப்படா கவுக்கலாம், என்ன செஞ்சால் இவங்க வீல் வாங்கி தோற்று போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக தெரிஞ்சு தான் செய்ய போகிறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ரோகிணியோட பிளான்றது டோட்டலாகவே வேறையாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் சில தப்புகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் சில தப்புகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அப்படி செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க தப்புன்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க. இவ்வளவு நாளைக்கும் பண்ண விஷயங்கள் வேறு, இதுக்கப்புறம் இவங்க பண்ண போகிற விஷயங்கள் அப்படின்றது ஒட்டு மொத்தமாகவே வேறு. ஏன்னா இவங்களோட இவங்களோட குணம் என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத இந்த விஷயந்தான் காட்டப்போது. இவங்க தான் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரிய போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்க போகிறாங்க. ஏன்னா அதுதானே ரோகிணி குணம். ரோகிணியோட உண்மையான குணம் என்ன அப்படின்றது ரோகிணி கூட இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த உண்மையான குணத்தை அவங்க யாருக்கிட்டையுமே காமிச்சது கிடையாது, காமிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காமிச்சா என்னென்ன சிக்கல் வரும், என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்க அந்த பிரச்சனை இப்போதைக்கு காமிச்சிக்க மாட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் எப்போனாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட முகம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக தெரிய வந்துடும். அதனால் இதுக்கப்புறம் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் ஜாக்கிரதையாக தான் பண்ணியாகணும். இவங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அது என்ன பிளான் என்ன ஏது அப்படின்றது முதற்கொண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் ரோகிணிக்கிட்ட இவங்களால் மோதவே முடியுமே தவிர்த்து இவங்களாம் இஷ்டத்துக்கு நாங்கள் இதை பண்ணுறோம், ரோகிணியை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எக்காரணத்து கொண்டும் ரோகிணிக்கிட்டவே மோதவே முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரோகிணியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த திட்டத்துலையும் அவங்க சிக்கல் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நாளைக்கும் அதே தான் பண்ண போகிறாங்க. இப்போ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது முத்து மீனா ஏதாவது உண்மையை சொல்லிட மாட்டானா கிரிஷ், தன்னோட அம்மா யார், தன்னோட அம்மாவுக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம், எப்படி இந்த குடும்பம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிட மாட்டானா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டார். ஏன்னா கிறிஷை வந்து ஆல்ரெடி முன்னாடியே போய் மிரட்டிட்டாங்க. யார் என்ன கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி நீ சொன்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நீ மீனா ஆண்டி வீட்டில் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக மிரட்டிட்டாங்க. எல்லாமே பக்காவாக சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாலும் அது வேஸ்ட், எடுபடாது. ஸோ இவங்க சொல்கிறது எல்லா விஷயமும் வேஸ்ட் அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி இதுக்கப்புறம் இவங்க செய்ய போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ண விஷயங்கள் அப்படின்றது வேறு, இதுக்கப்புறம் அவங்க பண்ணுற விஷயங்கள் அப்படின்றது வேறு. ஸோ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி இருக்க போகிறாங்க. ஏன்னா அதுதான் ரோகிணியோட திட்டம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க எப்போ என்ன பிளான் போடுவாங்க, எப்போ என்ன யோசிப்பாங்க, எப்போ என்ன செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே தாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்காத ரோகிணியை தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அதே சேட்டைகள் பண்ண போகிறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, எந்த பாதிப்பும் வந்திருக்காது. ஆனால் அதே மாதிரி இப்போ இருக்காது. இப்போ வந்து அப்படியே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும். பிரச்சனைகள் எல்லாமே வேறு மாதிரி போயிடும். இவங்க என்ன நினைப்பாங்க, பிரச்சனையை நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம், நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உண்மையிலே பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க வந்து பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை மட்டும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க உண்மையிலே என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கவே போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் மேபி அவங்க தெரியாமல் இருந்திருக்கலாம், சம்திங் பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன வந்து அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தது வேறு, அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலி வேறு. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வெளிச்சத்துக்கு வரப்போகுது. எல்லோரும் நம்ம பார்க்க தானே போகிறோம் இவங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, எப்படியெல்லாம் அவங்களுக்கு வர்ற பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க, இவ்வளோ நாள் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க பண்ண சேட்டைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பண்ணது எல்லாமே அயோக்கியத்தனம், கொஞ்சமாக நஞ்சமாக அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா பழியை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா முத்து மீனா மேலே போட்டுருவாங்க. இவங்களுக்கு கிடைச்ச இழிச்சவா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனா தான் அசல் இழிச்சவாய் அப்படின்னு சொல்லலாம். என்ன தப்பு நடந்தாலும் மீனா மேலே பழிய போட்டால் மீனா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீல் பண்ண மாட்டாங்க, பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அதை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அண்ட் இது அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அவங்க எதுவுமே தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பக்காவாக தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் இவங்க வந்து தெரியாமல் தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லாருக்குமே தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. ரோகிணி பக்காவாக தெரிஞ்சு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணியோட குணம் என்ன அப்படின்றது நமக்கு இதுக்கப்புறம் நல்லாவே தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்றதே நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த ரோகிணி வேறு, இதுக்கப்புறம் இருக்க போகிற ரோகிணி வேறு. ஏன்னா ரோகிணி இதுக்கப்புறம் ஒரு முழுசாக ஒரு வில்லியாகவே மாற போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க, பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் அவங்களால யாருக்குமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதுக்கப்புறம் வந்து ரோகிணி கிட்ட மோதுறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேஸ்ட்டு. ஏன்னா ரோகிணி வந்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடியாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட மோதுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண காரியமும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ரோகிணியை வந்து அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இவங்கெல்லாம் நினச்சிடுவாங்க ஈஸியாக நம்ம ரோகிணியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களோட கேரக்டரே மாற்ற போகிறாங்க, முழுக்க ஒரு வில்லியாகவே மாற போகிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த ரோகிணி வேறு, இதுக்கப்புறம் இருந்த ரோகிணி வேறு. ஏன்னா டோட்டலாகவே அவங்க மாற போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பண்ணாத சேட்டைகள்லாம் பண்ண போகிறாங்க. நம்ம நினைப்போம் ரோகிணி அவ்வளோதான் இதுக்கப்புறம் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதான் கிடையாது. இதுக்கப்புறம் தான் ரோகிணியோட உண்மையான முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்காத ரோகிணியை இதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனை எதுவும் கொடுக்காமல் இருக்க போய் தான் நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பட் நம்ம ஏதாவது பிரச்சனை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம வழிக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம முத்து மீனாவை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணுனா என்ன பாதிப்பு வரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிற கேப்பில் வந்து இவங்க ஆப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்வாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால் இதுக்கப்புறம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அவ்வளோதாங்க, இதோட கதையே காலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இவங்க பார்க்காத விஷயங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பாங்க. அதான் நடக்க போகுது. இது வரைக்கும் இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமும் இவங்ககிட்ட நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதனால் இவங்க இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாலும்
அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால இதுக்கப்புறம் முத்து மீனா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்தாகணும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர், இவங்களுக்கு தான் சிக்கல். ரோகிணி வந்து அடுத்தடுத்த பிளான் போட்டுக்கிட்டே போவாங்க. இவங்க கடைசி வரைக்கும் அந்த பிளானை வந்து சமாளிக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தடுமாறணும். என்னடா அது இந்த பிளான் எப்படி போட்டாலே என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம ரோகிணி கையில் தான் இருக்குது. ரோகிணி கிட்ட இவங்க எவ்வளோ தூரத்துக்கு மோதுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரோகிணியை வந்து அழிச்சிடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியால் இவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரும், பெரிய பெரிய சிக்கல் வரும். அது இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ரோகிணி கிட்ட மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி கிட்ட இவங்க மோதுறாங்க அப்படின்னா ரோகிணி எப்போ என்ன செய்வா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மோதணும். அல்லது இவங்க ரோகிணியை பற்றின விஷயங்களை வந்து முழுசாக அறிஞ்சிக்கிட்டு மோதணும். இல்லை நான் இப்படி தான் இஷ்டத்துக்கு மோதுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரோகிணி அழிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக ரோகிணி அழிய மாட்டாங்க. இவங்க நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது. ஸோ கடைசி வரைக்கும் இவங்க இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோகிணியை சமாளிக்க முடியாமல் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாகணும். ஸோ பார்ப்போங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இந்த ப்ராப்ளத்தை முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா ரோகிணிக்கு எதிராக திரும்பிடுச்சு. ரோகிணி இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், இவங்களை வந்து அழகாக முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பிரச்சனை எதுவும் வரல, இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. இப்போது ரகசியமாக நம்ம சீதாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து ரோகிணிக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது, ரோகிணிக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இவங்களாம் வாண்டடாக போய் சில விஷயங்கள்ல இவங்க தலையிட்டு இவங்களே வந்து அவங்களோட பேரை வந்து உள்ளே ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு சிக்கலே. அப்படி அவங்களுக்கு சொந்த காசுலேயே இப்போதைக்கு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இவங்க வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் ரோகிணி என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து வேலைக்கே ஆகாது. இதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணாங்களும் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோகிணி இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ரோகிணியோட கதை அதோ கதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோகிணிக்கே இது தெரியும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.